ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை, நாம் செய்ய வேண்டிய கட்டளை நியமங்களை, கீழ்ப்படி வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்க சொல்லப்படுகிற மிக முக்கியமான காரியங்களை நாம பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்றாய் இருப்பதற்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நீ விருத்தி அடைவதற்கும் என்ன செய்யணுமா? அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, அவருடைய ஜனம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். எதற்கு செவி கொடுக்கணும்? அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் கற்பித்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளையும் நியமங்களும் இவைகளே. ஹல்லேலூயா. அவர் கற்பனைகளை, கட்டளைகளை, நியமங்களை தன்னுடைய ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க பாலும் தேனோடு கானான் தேசத்துக்கு போகும்போது இப்படியெல்லாம் தான் நீங்க நடந்து கொள்ளணும், இப்படியெல்லாம் தான் வாழணும், இப்படிதான் நீங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அநேக கட்டளைகளை, நியமங்களை ஆண்டவர் தன் ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அதன்படி செய்யும்படிக்கு, அவைகளுக்கு செவி கொடுக்கும்படிக்கு நீ கவனமாயிரு என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நம்மளுக்கு கட்டளைகளை, நியமங்களை ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் கொடுத்திருக்கிறல்லவா? நமக்கு சட்ட புஸ்தகம் எது? இந்த வேத புஸ்தகம் தானே. ஆண்டவர் எதன் மூலமாய் நம்மோடு பேசுகிறார்? இந்த வேத வசன வார்த்தைகள் மூலமாக தானே ஆண்டவர் பேசுகிறாரு. எத்தனையோ நம்ம சத்தியத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், எத்தனையோ சத்தியங்களை அறிந்திருக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் எத்தனை வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு, நியமங்களுக்கு நீங்களும் நானும் செவி கொடுத்திருக்கிறோம்? தெய்வ பிள்ளைகளே, இது எவ்வளவு முக்கியமான காரியம் இல்லை? ஆண்டவர் திட்டமாக சொல்றாரு, நீ வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் அந்த பாலும் தேனோடுகிற கானானை நீ சுதந்தரிப்பதற்கும் நீ என்ன செய்யணுமா? இவைகளின்படி செய், இவர்களுக்கு செவி கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? இன்னைக்கு யோசித்து பாருங்க தெய்வ பிள்ளைகளே. இன்னைக்கு கர்த்தருடைய தாசர்கள் மூலியமாய் வருகிற வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? எனக்கு அவர் சொல்றதை கேட்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவர் சமூகத்தில் அவர் சொல்றதை எப்படி கேட்க முடியும்? தேவ பிரசன்னத்தில் உட்காரும் போது தானே. இன்னைக்கு தெய்வ பிரசன்னத்தில் உட்காருவதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படின்னா தேவனோட உறவு தானே அவர் பேசுறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறோன்னா, ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாய் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உறவே இல்லாத ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிறவரை காணப்படுகிறோம். தேவனில் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, நீ அவைகளுக்கு செவி கொடுத்து. இன்னைக்கு எத்தனை காரியங்களை நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் யோசித்து பாருங்க தேவ பிள்ளையில, இன்னைக்கு நான் அவருக்கு செவி கொடுக்கிறேன்னா கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்லுவதை கவனித்து கேளுங்கள். நான் சொல்லுவதை கவனித்து கேளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றதை கவனித்து கேளாதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆண்டவர் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியல, ஆண்டவருடைய காரியங்களை செயல்படுத்த முடியல. தெய்வ பிள்ளையில, நான் சொல்லுதை கேளுங்களே நான் சொல்லுகிறேன். நீங்கள் அவருக்கு செவி கொடுங்க. எந்த காரியத்தில் செவி மடக்கி கொண்டிருக்கிறீங்க? எது செவி அடைத்து கொண்டிருக்கிறீங்க? உலகத்துக்கு நம்ம செவி கொடுக்குறோம்ல, உலகத்தின் காரியங்களுக்கு செவி கொடுக்குறோம்ல. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நாம் வாழ்நாள் நீடித்திருக்கோம். நமக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரிக்க வேண்டிய நன்மை, ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக சுதந்திரிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த ஓய்வு நாளில் நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் உமக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டாங்க. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கவனித்து கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீரே பொறுப்பெடுத்துக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வினால் பரிசுத்தமாய் ஆசரிக்க கிருபை செய்யும். தடைகளை எடுத்து போடும்.
நாள் முழுதும் உங்கள் கிருபையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவருக்கு செவி கொடுங்க, நீங்கள் சுதந்தரிப்பீங்க. God bless you.